தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இன்றைய நாட்களில் அநேகர் வெளியரங்கமான தோற்றத்தையும் வெளியே காணப்படுகிற வாழ்க்கை முறைகளையும் பார்த்து அதுதான் நல்ல சிறந்த வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கு பாடம் எடுத்த பேராசிரியரை சந்திக்க அவர் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் சுகபோக வாழ்க்கை நடைமுறைகள் பற்றி பேசிக்கொண்டு இருந்தார்கள். பேராசிரியரோ அவர்களுக்கு காப்பி போட்டு எடுத்து வந்தார். அதோடு அவர் தங்க டம்ளர், வெள்ளி டம்ளர், எவர் சில்வர் டம்ளர் என பலவிதமான டம்ளர்களை அவர்கள் காப்பி ஊற்றி குடிப்பதற்காக அங்கு வைத்தார். அங்கு இருந்த மாணவர்கள் எல்லோரும் விலையுயர்ந்த டம்ளரை தான் எடுத்து காப்பி அருந்தினார்கள். அதை கவனித்த பேராசிரியர் அந்த மாணவர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை பற்றி பேசிக்கொண்டு இருந்தீர்கள். அது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வெளியரங்கமான தோற்றத்தை பார்த்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். நீங்கள் காப்பி குடிப்பதற்காக நான் விலையுயர்ந்த காப்பித்தூளை பயன்படுத்தி சுவை மிகுந்த காப்பியை தயாரித்து கொண்டு வந்தேன். ஆனால் நீங்களோ காப்பியை குடிப்பதற்கு விலையுயர்ந்த டம்ளரை தான் ஆர்வமாக எடுத்தீர்களே தவிர, நீங்கள் யாரும் எந்த டம்ளர் எடுத்தாலும் பரவாயில்லை, காப்பி எப்படி இருக்கு என்று ருசி பார்க்க முற்படவில்லை. ஆனால் அந்த டம்ளரை விட அதன் உள்ளே உள்ள காப்பி தான் சுவை மிகுந்தது என்று நீங்கள் நினைத்து கொடுத்திருந்தால் அதன் சுவை முதலிலேயே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே போலதான் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் நன்கு அனுபவித்து வாழ்க்கையை ருசித்து வாழுங்கள். சந்தோஷமாக பொருள் தேடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இதுவரை வெளித்தோற்றத்தை பார்த்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இன்று முதல் உள்தோற்றத்தை சற்று கவனித்து பாருங்கள். உங்கள் மனமும் உங்கள் உள்ளமும் நன்றாயிருக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் நன்றாயிருக்கும். வேத வசனத்தில் சொல்லப்பட்ட போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த வசனத்திற்கேற்ப நீங்கள் தேவனை கர்த்தரை ருசித்து பார்த்து அவருக்கு பிரியமாக வாழும்போது அவர் சுவை மிகுந்த நல்ல வாழ்க்கையை தருவார். தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருந்து உங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து அநேகர் மத்தியில் உங்களை உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.